அப்புறம் தான் இந்த பாத்தியை பற்றி உங்களுக்கு தெரியுமே, முன்னாடி பாத்தி இது பாருங்க, கொய்யாக்கன்று என்னங்க, கொய்யாக்கன்று இங்கே இருக்கா, வளர்ந்துருக்கு பாருங்க, வேர் பிடிச்சி வளர்ந்து போய்கிட்டு இருக்கு பாருங்க. இது பாருங்க வாழைக்கன்று, இன்னும் கொஞ்சம் வாழைக்கன்றுலாம் வாங்கி வைக்கணும். எப்படி ஜோராக நிற்கிது பாருங்க வாழைக்கன்று. இந்த கன்று வைக்கும்போதே நம்ம ஒரு 10-15 கன்று வச்சுருந்தா இன்னும் ஜோராக இருந்திருக்கேன். இங்கே பாருங்க முருங்கக்கன்று, இடையில இந்த முருங்கக்கன்று வச்சுருந்ததுனால அதையும் பார்த்துக்கிட்டு அப்படி இருந்தேன். இங்கே பாருங்க முருங்கக்கன்று பாத்தியாக போட்டு வச்சுருக்கேன். இப்படி தான் பார்த்தீங்க பாருங்களா, பாத்தியாக போட்டு வச்சுருக்கேன். எல்லாம் முருங்கை செடிகள்லாம் அப்படியே நிற்கிதுங்க. பார்த்தீங்களா முருங்கை செடி, இங்கே பாருங்க எலுமிச்சஞ்செடி, இதுக்குள்ளே எலுமிச்சஞ்செடி இருக்குது பாருங்கள். எலுமிச்சங்கன்று வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் இதெல்லாம் களையெல்லாம் அடிக்கணும், களை மருந்து அடிக்கணும். அங்கே பாருங்கள் ஒருத்தர் தலைஞ்சு ஜோராக நிற்கிறாரு பாருங்க. இப்போ பாருங்கள் எப்படிங்க கட்டையில் வச்சதுங்க, நாட்டு